ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றிணை அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி தேவிரா புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 10 கொஷினில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் வேணால் இந்த 10 கொஷின் பாருங்கள். இந்த 10 கொஷின் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு நற்றினையவே ஃபுல்லாக முடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நற்றிணை தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாதது எது அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ முதல் கூற்று பாருங்கள், நற்றிணை ஒரு அகம் சார்ந்த நூலுங்கிறாங்க. இது கரெக்ட். நற்றிணை ஒரு அகம் சார்ந்த நூல் தான். அதே மாதிரி இதில் உள்ள 400 பாடல்கள் 175 புலவர்களால் பாடப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் கம்ப்ளீட்டாக கரெக்டு. எத்தனை பாட்டு? 400 பாட்டு. எத்தனை புலவர்கள்? 175. ஸோ அப்படியே ரெண்டாவது வருவோம். இந்த நூல் 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்டதுங்கிறாங்க. நற்றினைக்கு சிற்றலையும் பேரலையும் தெரிஞ்சுக்கணும். சிற்றலை 9, பேரலை 12. அப்போ இதுவும் கரெக்டு தான். சி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நூலை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதிங்கிறாங்க. சொல்லப்போனால் இது தப்பு. ஸோ நற்றினையோட தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. தொகுப்பித்தவர் தான் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சரிங்களா? அப்போ நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. எதுக்கும் டியை வாட்சி பார்ப்போம். டியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நற்றினை கடவுள்வாழ்த்து பாடல் திருமாலை பற்றியதுங்கிறாங்க. ஸோ திருமாலை பற்றினது தான். அப்போ யாரை பற்றினதுன்னு கேட்பாங்க, திருமாலை பற்றியது. அதை பாடினது யாருன்னு கேட்பாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருப்பார். ஸோ நற்றினை பேஸ் பண்ணி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு அப்படிங்கிற நாலடியார் வரிகள் எழுதினது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்த அரும்புணர்வு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? எழுதினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கருவூர் கோசனார் அப்படிங்கிறத ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. நற்றினை தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, நற்றினை வேறு பெயர்களுள் ஒன்று தூதின் வழிகாட்டிங்கிறாங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நற்றினைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதோட பேர் தூதின் வழிகாட்டி. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நூல் நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும். நற்றினை நல்ல திணை அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்படி நேராக கூற்று 2க்கு வாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்தன் உயர் பண்புகள் தெல்ல தெளிவாக எடுத்தியம்பும் நூல் இது அப்படின்னா நற்றினை தான். இந்த லைனை அப்படியே கொடுத்துட்டு எந்த நூல் இந்த மாதிரி சொல்லுதுன்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கூறக்கூடிய நூல் எது? நற்றினை. அப்போ கூற்று 2ம் சரிதான். கூற்று 3க்கு வாங்க. இரவு புறந்தன்ன பின்னற்படு தடவு முதற் கரவு கோட்டானை முள்ளிலை தாளை அப்படிங்கிறது நற்றினையோட வரிகள். மறுபடியும் உதர வாசிக்கிறேன். இரவு புறந்தன்ன பின்னற்படு தடவு முதற்கரவு கோட்டானை முள்ளிலை தாளை அப்படிங்கிற இந்த நற்றினை வரிகளை எழுதினது யார் அப்படின்னா கபிலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ இந்த வரிகளை நக்கண்ணையார் தான் எழுதியிருப்பார். ஆனால் இதில் கபிலர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இது தப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரவு புறந்தன்ன பின்னற்படு தடவு முதற்கரவு கோட்டானைன்னு சொன்னது யார்? நம்ம நக்கண்ணையார் தான் சொல்லியிருப்பார். கபிலர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு கூற்று 1, அதுக்கப்புறம் கூற்று 2, இது 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. ஸோ இதை தவிர்த்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நாடி நட்பின் அல்லது நட்டு நட்டார்த்தம் ஒட்டினார் திறத்தே அப்படிங்கிற வரிகளை எழுதினது யாருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன். நாடி நட்பின் அல்லது நட்டு நட்டார்த்தம் ஒட்டினார் திறத்தே. சரியா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்த்துட்டோமே. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன்னா 1ம் 2ம் சரி, மற்றது 3 தப்பாக தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்றினை பாடலின் தொடரால் பெயர் பெற்ற புலவர்களுள் பொருந்தாதது யாது? அதாவது நற்றினையில் பாட்டு பாடினதுனால இவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பெருங்குன்றூர் கிழாருன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இவர் கிடையாது. பெரும் கண்ணனார் தான் என்ன பண்ணியிருப்பார், நற்றினையில் பாட்டு பாடியிருப்பார். பெருங்குன்றூர் கிழார் கிடையாது. ஸோ இவரை தவிர்த்து மற்றவங்கலாம் உண்டு. பியில் பாருங்கள், தனி மகனார் இருக்காங்க. ஸோ அவர் நற்றினையில் பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிருப்பார். அதே மாதிரி பழம் கயிற்றினாரும் உண்டு. அதே மாதிரி விழிக்கண் பேதை அப்படிங்கிற அவங்களும் உண்டு. ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். தனியாக ஒரு மனுஷன் பழம் வாங்குறதுக்காக போய் பேதையாயிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தனியாக ஒரு மனுஷன் பழம் வாங்குறதுக்காக போய் பேதையாயிரம். தனினா தனி மகனார், பழம் வாங்க போகிறான். ஸோ பழம் கயிற்றினார், பேதையாயிரம் அப்படின்னா விழிக்கண் பேதை அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்கு? நற்றினைக்கு. ஓகேவா? நற்றினையை வச்சு ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, நற்றினையில் கூறப்பட்ட கூற்றுகளின் அடிப்படையில் வணிகர்களுக்கு கொடுக்கப்படும் பட்டம். அதாவது வணிகர்களை எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நற்றினை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இதுக்கான ஆன்சர் எட்டி. ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். எட்டின்னு சொல்லுவாங்க. வணிகர்களை எட்டின்னு சொல்லுவாங்க.
எட்டி மட்டும் கிடையாது, அவங்கள காவிதின்னு சொல்லுவாங்க. எட்டி மற்றும் காவிதி. வணிகளோட பேர் என்ன? எட்டி மற்றும் காவிதி. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பியில் அரவோன்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ மருத்துவர்களை தான் அரவோன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த மருத்துவர்கள் வந்து எதை கொடுப்பாங்க அப்படின்னா, இலை செடி கொடியை தான் என்ன பண்ணுவாங்க, மருந்தாக கொடுப்பாங்க. அதை வெறுமனை கொடுக்க முடியாதுல, எல்லாம் நல்லா அரைச்சி தான் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு அரவோன் அப்படின்னா யார் அரைச்சி கொடுப்பா? மருத்துவர்கள் தான் அரைச்சி கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சீல கணியன் இருக்கா? காலத்தை கணிக்கக்கூடியவங்கள தான் என்ன சொல்லுவோம்? கணியன் சொல்லுவோம். யார் காலத்தை கணிச்சு சொல்லுவா? ஜோசியக்காரங்க தானே காலத்தை கணிச்சு சொல்லுவாங்க. அப்போ கணியன் அப்படின்னா அது வந்து ஜோதிடர்களோட பேர், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அன்னின்னு ஒரு பேர் இருக்கா? அன்னி மட்டும் கிடையாது, அன்னி மற்றும் மஜிலி அப்படின்னு 2 பேர் இருக்குது. யாருக்குன்னா சிற்றரசர்களை அன்னி மற்றும் மஜிலின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்கள் எல்லாம் எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் நற்றிணை பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? சரியான இணைகள் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல இது பாருங்கள், தொண்டினாலே நமக்கு தெரியும், சேர நாட்டோட துறைமுகம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கொற்கைங்கிறது பாண்டிய நாட்டோட துறைமுகம், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அந்த மாந்தை அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மாந்தை அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரங்களாங்களா? இது மட்டும் தப்பு. மாந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர நாட்டின் கடற்கரை நகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மாந்தை சேர நாடு. அதே மாதிரி மருகூர்பட்டினம் பாண்டிய நாட்டின் கடற்கரை நகரம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணைகள் தான் கேட்டிருக்காங்க. 2 இணை தப்பாக இருக்குது, அப்போ 2 இணைகள் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நற்றிணை பேரல்லை 12 அடிகள்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே ஒரு புலவர் மட்டும் 13 அடிகள் பாடியிருப்பார். ஸோ அது யாருங்கிறது கொஸ்டின். ஸோ இவர் பாடின பாட்டு கூட எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? பிரசம் கலந்த வெண்கலம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு கூட. ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய போதனார் அப்படிங்கிறது ஆன்சர். சொல்லப்போனால் 110வது பாட்டை பாடியிருப்பார். 110வது பாட்டு 12 அடிகளுக்கு பதிலாக 13 அடி, ஒரு அடி எக்ஸ்ட்ரா வச்சு பாடியிருப்பார். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படிங்கிற இந்த நற்றிணை பாடல் பாடினது யாருங்கிறது கொஸ்டின். ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. ஸோ இதில் அறுத்தன்னு ஒரு வார்த்தை இருக்கா? வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அறுத்து போட்டுருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பை அறுத்துறணும். அப்போ இங்கே பாம்புன்னு இருக்கா? இல்லை. நாகம் இருக்கா? ஸோ மருதன் இளநாகனார் அப்படிங்கிறத ஆன்சர். அப்போது ஒரு மலை அறுத்த திருமா உண்ணி அப்படிங்கிற அந்த பாடலை பாடினது யார்? மருதன் இளநாகன். அந்த பாட்டு எந்த நூலில் இருக்குது? நற்றிணையில். கொண்ட கொழுனன் குடிவரல் உற்சகன் கொடுத்த நந்தை கொழுஞ்சோறு உள்ளான் அப்படிங்கிற இந்த நற்றிணை பாடலை இயற்றினது யாருங்கிறது கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். அதிகமாக சோறு சாப்பிட்டுக்கிட்டே என்ன ஆயிடுவோம்? நம்ம பேத்தை ஆயிடுவோமா? பேத்த மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? ஸோ இங்கே பேத்தன்னு கிடையாது, ஆனால் போதனார்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமாக சார் சாப்பிட்டா போத்தையாக மாறிடுவோம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் டி தான் வரும், ஆனால் ஈன்னு இருக்குது. சரி, இப்போ ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஓகேவா? போதனார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் தொடர்பான புலவரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதோட லிங்க் ஆகக்கூடிய புலவர் யாரும் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு லிங்க் என்ன கொடுத்துருக்காங்க? வித்தோடு சென்று வட்டி பற்பல மீனோடு பெயரும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான வரி, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வரி. இதை சொல்லும் போதே எல்லோரும் இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லியிருக்கணும். சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஓகேவா? சரி, இதுவும் தெரியலனா ரெண்டாவது இது பாருங்கள். இவர் 5 திணைகளை பற்றி பாடல் பாடியிருக்காரு. 5 திணைகளை பற்றியும் பாடியிருக்காரு. இப்போவும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை கண்டுபிடிக்கல அப்படின்னா 3வது பாயிண்ட் பார்க்கலாம். இவர் நற்றிணையில் 4 பாடல்களும் குறுந்தொகையில் 1மாக மொத்தம் 5 பாடல் பாடியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்வேட்டனார் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அவர் தான் வித்தோடு சென்று வற்றி பற்பல மீனோடு பெயரும் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடினதே அவர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நற்றிணையை மேக்ஸிமமாக இந்த 10 கொஸ்டின்குள்ளே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.